தெருக்களையும் தொடர்பு கொள்வதற்கு கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு மலை ஆறுகள் அறுத்துக்கிட்டு போய் தொடர்பற்ற நிலை என்பது இருக்கிறது. இவ்வளவு பெரிய வரலாற்று சோகம் நிகழ்ந்திருக்கிற அந்த சூழலில் கேரள அரசாங்கம் தன்னுடைய எல்லாவிதமான சக்திகளையும் திரட்டி மீட்பு பணிகளையும் நிவாரண பணிகளையும் இறந்து போன உடல்களை மிக சோகம் நிறைந்த நல்லடக்கம் செய்கிற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேரள அரசு அங்கே மேற்கொண்டிருக்கிறது. இந்த சோகம், இந்த இடர்பாடு ஏற்பட்ட செய்தி தெரிந்தவுடன் நம்முடைய தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த துயரத்திலே தாங்களும் பங்கேற்போம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக 5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரை நேரடியாகவே கேரளத்துக்கு அனுப்பி அந்த நிதியை முதலமைச்சரிடம் கொடுத்தது மட்டுமல்ல, கேரள மக்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்ததோடு மீட்பு பணிகளையும் அதிகாரிகளையும் அங்கே அனுப்பி அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வைத்திருப்பது ரொம்ப பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. இதன் மூலம் கேரள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு சகோதரர்களாக இருக்கிற அந்த மனநிலையை இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதல் தவணையாக ஒரு 10 லட்சம் ரூபாயை நாங்கள் நிவாரண நிதிக்கு அனுப்பியிருக்கிறோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட குழுக்களிடம் இந்த நிதி கேட்டு அதையும் 2வது கட்ட நிதியாக அளிக்க இருக்கிறோம். அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிதி திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் இந்த நிவாரண பணிகளுக்கு நாங்கள் அனுப்புவோம் என்பது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிற பேச்சு ஒரு மிக கேவலமான, ஒரு மனித நாகரிகமற்ற ஒரு அரசியல் வியாபாரியை போல அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னன்னா, ஏற்கனவே நாங்கள் உரிய எச்சரிக்கை கொடுத்தோம், ஆனால் கேரள அரசு அந்த எச்சரிக்கை மதிக்கல அல்லது செயல்படுத்தல என்று சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமான இந்த பழியை முழுவதும் கேரள அரசு மீது சுமத்துகிற ஒரு அரசியல் உள்நோக்கம்தான் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய அறிக்கையில் இருக்க தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போது வரைக்கும் கூட எவ்வளவு நிதி கொடுக்கிறோம், அதாவது நிவாரணத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இறந்தவர்களுக்கு, ஆனால் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு நிதி கொடுக்கிறோம் இன்னை வரைக்கும் கூட அவங்க அறிவிக்கல. அது மட்டும் இல்லை, அவங்க முதல் நாள் அறிவிச்சதுங்கிறது ஆரஞ்சு அலர்ட் தான் அறிவிச்சாங்க. விபத்து நடந்த பிறகுதான் ரெட் அலர்ட் என்பதை ஐஎம்டி அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் சொன்னாங்க. நாங்கள் வானவியல் அறிவிப்பு கொடுத்துட்டோம், ஆனால் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளல, அதனால்தான் இவ்வளவு பெரிய மழை ஒரே நாளில் 110 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு மழை வெள்ளம் வந்ததை பற்றி அவங்க கவலையே படலை. இன்னைக்கும் பல நிபுணர்களுடைய இது என்னன்னா, நம்முடைய ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய இந்திய வானவியல் அந்த கணக்கீடு இதுல எவ்வளவு அதிகமான ஒரு அளவுக்கு மேல அதிகமான மழை பெய்தால் எவ்வளவு அதிகமான மழை பெய்யும் என்கிற கணக்கிடுகிற தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல மலை சரிவுகள் ஏற்படுமா என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் உலகத்தில் வேறு பல நாடுகளில் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு அந்த தொழில்நுட்பத்தை அமைக்கல. எனவே இப்படிப்பட்ட மோசமான இந்த நிலைமைகளை எல்லாம் மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு தவறிட்டு அங்க ஒரே நாள்ல 342 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கதா சொல்றாங்க. அப்படியான ஒரு நாள்ல மழை பெஞ்சா எப்படி அந்த மலைகள் தாங்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. எனவே மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சருடைய இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் தேடுவது, ஆறுதல் சொல்வது, உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இப்படிப்பட்ட நேரத்தில் பணத்தின் மீது அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நடவடிக்கையாக மேற்கொள்கிறார். அந்த மத்திய அரசாங்கத்துடைய இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் என்னுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா கேரள அரசும் இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் எதிர்க்கட்சிகளும் அவருடைய ஆதரவு சிறந்து அந்த கேரள துயரத்திலிருந்து அவர்கள் மீளுவார்கள். இப்போது நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, மத்திய அரசு ஒரு தேசிய பேரிடரை அறிவிச்சு அதுக்கு தேவையான எல்லா நிவாரண உதவிகளையும் அதிகமான நிதியையும் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இந்த இடஒதுக்கீடு தமிழில் அமலானாலும் அதன் மீதான வழக்கு நிலுவையில் இருந்தது.
ஸோ அந்த வழக்கு இப்போ தள்ளுபடி ஆயிட்டதுனால இந்த தீர்ப்பு உறுதியாவது, இந்த அமலாயிருப்பது தொடரும். வேறு சில மாநிலங்களில் அவங்க போட்ட சட்டமே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால அங்கே அந்த இடஒதுக்கீடு அமலாகல. ஆந்திரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் உதாரணமாக அவங்க பட்டியலின மக்களை 2 பகுதியாக பிரித்து ஏ பி பிரிவின் பிரித்து ஏவுக்கு இவ்வளவு பிக்கு இவ்வளவுன்னு சொன்னாங்க. அது சட்டமே செல்லாதுன்ட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அது செல்லுன்னு சொல்லியிருக்கு. எனவே பஞ்சாப், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அந்த உள்ஒதுக்கீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அங்கே செயல்படும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு தான் இருக்கு. இல்ல அவங்க சொல்லியிருக்கிற அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது ஒரு சாதாரணமான அலர்ட். மத்திய ஐஎம்டி என்னைக்குமே இவ்வளவு ஒரு அதீதமான மழை பெய்யும் என்று அவங்க சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு அதீதமான மழை பெய்யுமா என்பதை கணிப்பதற்கான தொழில்நுட்பமே நம்ம கிட்ட இல்லை, நம்ம ஐஎம்டியில இல்லை. நிலச்சரிவு ஏற்படுமா என்பதை கணிக்கிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகள்ல இருக்கு. ஆனா இவங்க கிட்ட அந்த இது இல்லை. கேரள அரசாங்கம் மழை வழக்கமா பெய்து அந்த வழக்கமான மழைக்கு ஏற்ப வெள்ள முகாம்கள் தங்க வச்சு அந்த மக்களை பாதுகாக்கிற, பராமரிக்கிற வேலையை தான் செஞ்சாங்க. ஸோ இது ஒரு அதீதமான மழை பெய்யும் என்கிற எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லாத சூழ்நிலையில், அதை கணிக்கிற தொழில்நுட்பம் ஐஎம்டிடி இல்லாத சூழ்நிலையில் இது ஒரு எதிர்பாராத விபத்து என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியான துல்லியமான கணக்கீடை மத்திய அரசு சொல்லிச்சான்னா அப்படி சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அவங்க ரெட் அலர்ட்டே மறுநாள் இரவு தான் சொல்றாங்க. ஆரஞ்சு அலர்ட் தான் முதல் நாள் சொல்றாங்க. ஆரஞ்சு அலர்ட்ங்கிறது சாதாரணமானது. ரெட் அலர்ட் எப்படின்னா இவ்வளவு அதிகமான மழை பெய்த பிறகுதான் அவங்க சொல்றாங்க. எனவே அவங்க சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது கூட மிக தாமதமான ஒரு எச்சரிக்கை என்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல அது நம்ம உண்மையிலேயே ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. உதாரணம், மலைகள்ல அளவுக்கு அதிகமான எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத கட்டுமான பணிகளை நாம் மேற்கொள்றோம். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு போங்க, கொடைக்கானல் போங்க, அல்லது கர்நாடகா மலை மைசூர் பக்கம் போங்க. அப்ப இது இந்த இப்ப ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு, இப்ப வயநாட்டில் இதெல்லாம் உரிய அனுபவங்களையும் உரிய படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு வர்த்தக நோக்கத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இப்படி மலைகளை பூரா கட்டிடங்களாக மாற்றுகிற அப்படிப்பட்ட போக்கு பொதுவா இந்தியாவில் எல்லா இடங்களையும் இருக்கு. ஸோ அது இது என்ன உணர்த்துதுன்னா, அந்த மாதிரி இயற்கை உதாரணமா இமாச்சல் பிரதேசம் போனீங்கன்னா ஒரு 4 வழி சாலையை மலை மேலேயே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மலைகளை எந்த அளவுக்கு நம்ம கட்டிடங்களை கட்ட முடியும், கட்டுமான பணிகளை கட்ட முடியுங்கிறதெல்லாம் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இது எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல அதாவது பொதுவா 148 மாவட்டங்களை கொடுப்பாங்கன்னு சொல்றது அது எப்படின்னு தெரியல. அதாவது இப்ப யதார்த்தமா பார்த்தா அதிகமான மழை பொழிவு ஏற்படுகிற போது அந்த கணிக்கிற இது இல்லாத போது நம்மால ஒரு 100 மில்லிமீட்டர் மழை அளவுக்கு நம்மால கணக்கிட முடியுது, அல்லது 50 மில்லிமீட்டர் அளவு கணக்கிட முடியுது. அதுக்கு மேல ஒரு அதீதமான மழை பெய்யும், அதீத கனமழைன்னு சொல்றாங்கல்ல, அது பெய்யும் என்பதற்கான கணக்கீடு நம்ம கிட்ட இல்லையே. அப்போ அதீதமான மலைகளில் பெய்கிற போது அதனால் ஏற்படுகிற நிலச்சரிவு ஏற்படுமா இல்லையா என்பதை கூட கணக்கிடுகிற தொழில்நுட்பம் உலகத்தில் பல நாடுகளில் இருக்குங்கிறாங்க. அப்போ மத்திய அரசு விரைவா இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை அமைக்கிற இதுங்கிறத மத்திய அரசு செய்யணும். இதெல்லாம் மாநில அரசு செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய பொறுப்பு தான் அது. ஐஎம்டிங்கிறது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க தான் இதுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும். உங்ககிட்ட தொழில்நுட்பமே இல்லாத போது நீங்க என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கிற கேள்வி. இல்ல அது இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வருகிற போது மத்திய அரசு அது ஏதோ ஒதுங்கி இருக்கிறது, அமைச்சர்கள் வராமல் இருக்கிறது, அதிகாரிகள் வராமல் இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, அல்லது போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வன்மையான மோசமான செயல்.
அதனாலதான் சொல்றேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எந்த கட்சி ஆள் மக்களுடைய உயிர் என்பதை பாதுகாக்கிறதுக்கும் உடைமைகளை பாதுகாப்பதில் இல்லைன்னா அரசியல் என்ன இருக்கு? இதுல மத்திய அரசு மாநில அரசு மட்டுமே இது எல்லாத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. இப்போ மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. ஆனா நம்ம மத்திய அரசு அது மாதிரிலாம் இல்லை. இப்படி இடர்பாடுகள் வருகிற போது கீழே எழுந்தாலும் உழுந்தாலும் அது மாநில அரசுகள் தான் சமாளிக்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. ஏற்கனவே சென்னையிலும் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் போன்ற இயற்கை இடர்பாடு ஏற்பட்ட போது ஒரு 37,000 கோடி பணம் கேட்டால் அவங்க ஒன்றும் கொடுக்கலங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 2019 ஏற்பட்ட வெள்ளத்தின் போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 700 கோடி ரூபாய் நாங்கள் கடன் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா கேரள மக்கள் தான் எங்க நாட்டு பொருளாதாரத்துக்கு அடிப்படையா இருக்காங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் உதவி செய்யறோம்னாங்க. ஆனா மத்திய அரசு அதையே தடுத்துட்டாங்க. எல்லாம் நீங்க கொடுக்கக்கூடாது, எங்க நாட்டுக்கு உதவி செய்யறது எங்களால முடியும்னு அதையே தடுத்துட்டாங்க. இவங்களும் கொடுக்கல, அவங்க கொடுக்கறதும் தடுத்துட்டாங்க. இப்படியான அணுகுமுறை தான் மத்திய பாஜக அரசுடைய அணுகுமுறையாக இருப்பது என்பது அது நிச்சயமா மக்களை பாதுகாக்க உதவாது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க உதவாது. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பாதுகாக்கிற அந்த நேசக்கரம் நீட்ட வேண்டிய அந்த உணர்வு என்பது போதுமானதா இல்லை. நன்றிங்க.